மோவாப் தேசத்தில் ஒரு பெண் இருந்தாள். அவளது பெயர் ரூத். அவள் மோவாபிய தேசத்தில் பிறந்தவள். ஆனால் அவளுடைய வாழ்க்கை ஒரு இஸ்ரவேலிய குடும்பத்துடன் இணைந்ததாலேயே நம்மால் அறியப்படுகிறாள். பெத்லகேம் என்ற ஊரிலிருந்து எலிமெலெக் என்ற மனிதன் தனது மனைவி நவோமியுடன் மற்றும் 2 மகன்களுடன் மோவாப் தேசத்திற்கு பஞ்சம் காரணமாக குடிபோனார். மோவாபில் அவர்கள் குடியிருந்த போது எலிமெலெக் மரணமடைந்தார். பின்னர் நவோமியின் 2 மகன்கள் மோவாபிய பெண்கள் 2 திருமணம் செய்து கொண்டனர். ஒருவன் ரூத்தை திருமணம் செய்தான், இன்னொருவன் ஓர்பாவை திருமணம் செய்தான். அதற்குப் பிறகு நவோமியின் 2 மகன்களும் மரணமடைந்தார்கள். இப்போது நவோமி, ரூத், ஓர்பா மூவரும் விதவையராயின. நவோமி மிகுந்த துக்கத்தில் இருந்தாள். அவளது கணவரும் 2 மகன்களும் இல்லை. அவள் தாய்நாட்டான பெத்லகேமுக்கு திரும்பச் செல்ல முடிவெடுத்தாள். பின்னர் ரூத் மற்றும் ஓர்பா இருவருக்கும், நீங்கள் உங்கள் தாய்களின் வீட்டிற்குப் போய் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்குங்கள் என்று கூறினாள். ஓர்பா நவோமியின் வார்த்தைகளை கேட்டு தனது நாட்டிற்கும் தாய் குடும்பத்திற்கும் திரும்பினாள். ஆனால் ரூத் நவோமியை விட்டு செல்ல மறுத்தாள். அவள் நவோமியிடம் இதை கூறினாள்: நீங்கள் போவதை நான் விட்டுவிட மாட்டேன். நீங்கள் செல்வதற்குத்தான் நானும் செல்வேன். நீங்கள் தங்கும் இடத்தில நானும் தங்குவேன். உங்கள் ஜனங்கள் என் ஜனங்களும் உங்கள் தேவன் என் தேவனும் ஆவார். நீங்கள் இறக்கும் இடத்தில் நானும் இறக்கிறேன். உங்கள் தேவன் என்னை கூட அந்த இடத்தில் அடக்கட்டும். ரூத்தின் வார்த்தைகள் நவோமியின் மனதை தொட்டன. ரூத் தனது முடிவில் உறுதியுடன் இருப்பதை பார்த்தவுடன் அவர்களை இருவரும் பெத்லகேமுக்குச் சென்றனர். பெத்லகேமுக்கு வரும்போது மக்கள் நவோமியை அடையாளம் காண அவள் கூறினாள்: என்னை நவோமி என அழைக்காதீர்கள், என்னை மாரா என அழையுங்கள். ஏனெனில் கர்த்தர் எனக்கு வேதனை அளித்திருக்கிறார். நவோமி என்பது மகிழ்ச்சி என அர்த்தம், மாரா என்பது வேதனை என அர்த்தம். பெத்லகேமில் அவர்கள் ஏழ்மையிலும் இருந்தனர். ரூத் ஒரு நல்ல மரியாதையுடன் கூடிய வேலைக்காரியாக காரம்பயிர், அரிசி, கோதுமை போன்றவற்றின் காலத்தில் வயலில் போய் காரங்களை சேகரிக்கத் தொடங்கினாள். அது போவாஸ் என்கிற ஒரு உழவர் வயலாக இருந்தது. போவாஸ் நல்லவனும் தேவனை பயப்படுகிறவனும் நவோமியின் கணவர் எலிமெலெக்கின் உறவினரும் ஆவான். போவாஸ் ரூத்தின் விசுவாசம், மரியாதை, நேர்மையைக் கேட்டு பெரிதும் ஆச்சரியப்பட்டார். அவர் ரூத்திடம் இப்படி கூறினார்: நீ செய்த சினிமையால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ தேவனை நாடி வந்து அவனுடைய சிறகுகளின் கீழ்பாதுகாப்புக்காக வந்துள்ளாய். போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொண்டார். நவோமி போவாஸ் ஒரு உறவினராக இருப்பதால் ரூத்தை அவருக்கு திருமணம் செய்து கொள்வது நல்லது என யோசித்தாள். ரூத் அவளுக்கு கூறியபடி போவாஸை நேரடியாக அணுகினாள். இது அந்த காலத்திலான விதிமுறைகளை பின்பற்றி நடந்தது. சரியானால் எனக்கு பின்னே இன்னொருவன் உறவினராக இருக்கிறான். அவனிடமென்று மொசலியே சொல்றேன். அவன் மறுத்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். பின்னர் அந்த உறவினர் மறுத்துவிட்டதால் போவாசு ரூத்தை கல்யாணம் செய்து கொண்டார். ரூத் மற்றும் போவாசு ஒரு மகனை பெற்றார்கள். அவனது பெயர் ஓபேத். ஓபேத் என்பவர் ஏசாயின் தந்தை. இயேசாய் என்பவர் தாவீது ராஜாவின் தந்தை. தாவீது ராஜாவின் வழியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்தார். ரூத் என்பது ஒரு மோவாபிய பெண். ஆனால் அவள் தனது விசுவாசத்துடன் நிலைத்திருப்பது, தாயாரை மாமியார் மரியாதை செய்வது, கடமை உணர்வுடன் செயல்படுவது என்பன மூலம் இஸ்ரவேலின் வரலாற்றில் மிகவும் முக்கியமான பெண்ணாக திகழ்கிறாள். ஜுனி விசுவாசம் என்பது எந்த தேசத்தோடு இனத்தோடு மட்டுப்பட்டது அல்ல. துயரத்தில் கூட நாம் கடவுளை நோக்கினால் அவர் நம்மை உயர்வாக கொண்டு வருகிறார். நம்முடைய நேர்மை, மரியாதை, கடமை உணர்வு ஒருபோதும் வீணாகாது.